வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி சினிமா பார்க்குறவராக இருந்தீங்கன்னா பேடிஎம் உடைய மூவி மேனியா அப்படிங்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்தி டிக்கெட் எடுத்திங்கன்னா 50% கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும். நாங்கள் கூட இந்த குற்றம் 23 படத்தை அப்படி தான் பார்த்தோம். உங்களுக்கும் இந்த ஆஃபர் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் பலனடையலாம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற குற்றம் 23 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். குற்றம் 23 இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு தனியாக சர்ச்சுக்கு வர்றாங்க. வந்துட்டு ஃபாதரை பார்த்து, ஃபாதர், நான் வெளியே சொல்ல முடியாத ஒரு பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன், அதனால் உங்கள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. பாவ மன்னிப்பு கேட்டு முடித்த உடனே அந்த ஃபாதரும் கொல்லப்படுறாரு, இந்த பொண்ணும் கொல்லப்படுறாங்க. அந்த பொண்ணு கேட்ட அந்த பாவ மன்னிப்பில் என்ன ரகசியம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த படத்துடைய கதை. இப்படி ஆரம்பிக்கிற இந்த கதை படம் முழுக்க அடுத்து என்ன அப்படின்ற சுவாரஸ்யம் குறையாமல் படத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் க்ரைம் படம் அப்படின்னு சொன்னாலே ஆர்கன் திருட்டு அது இதுன்னு சொல்லி தான் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்துருக்கோம். ஆனால் மெடிக்கல் க்ரைம் படங்கள்லேயே இது வரைக்கும் தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்காங்க. அது மூலமாக ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் குறை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க நம்ம யூகிக்க முடியாத ஒரு கோணத்தில் தான் படம் போகும். ஹீரோ எதெல்லாம் யூகிக்கிறாரோ அதையும் மீறி வேறு ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது மட்டும்தான் படத்தில் நடக்குது. அப்புறம் வில்லனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. வில்லன் ஏன் இந்த தப்பெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது அது ஒன்றும் முழுசாக ஏற்றுக்க முடியும்படியாக இல்லை. அந்த விஷயங்களை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் ஒரு நல்ல சோசியல் மெசேஜோட ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இவங்க எந்த படத்தை எடுத்தாலும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சமீபமாக நாங்கள் துருவங்கள் 16 அப்படிங்கிற படம் ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். காஜி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த படமும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த படங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒத்துமைன்னா இந்த படத்தில் இந்த லூஸ் ஹீரோயின்லாம் கிடையாது, 5-6 பாட்டெல்லாம் கிடையாது, டூயட் கிடையாது, குத்துப்பாட்டெலாம் கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் ஹீரோயினை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்துலையும் ஹீரோயின் ஒரு மெயின் கேரக்டர் தான் வர்றாங்க. ஒரு பாட்டு இருக்குது, ஒரு சின்ன பாட்டு தான் வருது. அதனால் இந்த படம் ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் இவ்வளோ குவாலிட்டியாக வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அந்த டைரக்டரால் ஒரு நல்ல படம் கொடுக்க முடிஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் க்ரைம் படம் அப்படின்னு சொன்னாலே ஆர்கன் திருட்ட விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அதே தான் திரும்ப திரும்ப எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை யோசித்து அது மூலமாக ஒரு நல்ல சமுதாய கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயும் சரி பண்ணி வில்லனுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் ஏற்றுக்கும்படியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்க கீழே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.